பிறந்தாள் கிடைச்சது என்ன அப்போ இந்த களுவாஞ்சிக்குடியிலிருந்து எங்களுக்கு ஒரு பாசை லைட்டில் சார்வோக்கா வந்து அந்த ஃபங்க்ஷனை இன்னும் கொஞ்சம் சுக்கு தம்பி ரெட்டி குப்பத்தில் வந்து அனுஷியாக்கா டேம் ஒன்று கொடுத்து அனுஷியாக்கா நீட்டாக இருக்கு எனக்கு கண்ணாடி வச்சு ஃப்ரேம் உண்டு இந்த தண்ணி வந்துடுது மழை அதுவும் எனக்கு அளவா எடுத்து கொடுத்துருக்கு என்று சொல்லி நிறைய இது அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். இன்றைய தினம் வந்து என்ன வீடியோ நாங்கள் போடுவோம்னு சொல்லி யோசிச்சு ஒன்று கேட்க சரி தங்கச்சின பிறந்தநாள் நடந்தது தானே. இப்போ பிறந்தநாளுக்கு வந்து பல வகையான பரிசு பொருட்கள் வந்து பிறந்தநாள் கிடைச்சது என்ன அப்போ இந்த கிஃப்ட்டுகளை வந்து ஒரு இன்றைக்கு சும்மா நாங்கள் காட்டி அவைகளுக்கும் வந்து அந்த உறவுகளுக்கும் வந்து நன்றி என்று சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கு இந்த வீடியோ போடுறோம் என்ன. அப்போ மிக பெருசாக நிறைய கிஃப்ட் இல்லாட்டி எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கிஃப்ட் வந்து ஒரு சில உறவுகள் வந்து அனுப்பியிருக்கணும். அதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுகள் தான் என்ன ஒரு விலை பெறுமதியான கிஃப்ட்கள் தான் வந்திருக்கு. உண்மையிலே அவ்வளோ ஒரு பெறுமதியான கிஃப்ட்கள் தான் வந்திருக்கு. அதுவும் கொஞ்சம் இல்லை. சில கிஃப்ட்கள் வந்து 2000 கிலோமீட்டர் தூரத்துலேயும் சில கிஃப்ட்கள் வந்து 300 கிலோமீட்டர் தூரத்துலேயும் என்று சொல்லி தூரங்கள்ல தான் கிஃப்ட்கள் வந்திருக்கு என்ன. அம்மா என்ன யோசிக்கிறீர்கள்? துளசியாகலையும் காணையில அம்மா கோல் அடிச்சவா எடுக்கையிலாகும் துளசியாகல் சரி. அப்போ என்னென்னு சொன்னால் உண்மையிலே எங்களோட பிறந்த நாளுக்கு வந்து யூடியூப் மூலமாகவும் சரி எங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் மூலமாகவும் சரி வாழ்த்துக்கள் தெரிவித்து அனைவருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன சுஜி அம்மா மற்றது வேறு சில பேர் சொல்ல முடியாத ஆக்கள் அக்கா என்று சொல்லி நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க. அந்த டைமில் தங்கச்சிட்ட ஃபோன் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது என்ன சொல்கிறது ரிப்ளை பண்ண முடியாமல் இருந்த காரணத்தினால அரவாசி பேர் எனக்கு மெசேஜ் போட்டு ஒரு தங்கச்சிக்கு மெசேஜ் போட்டு 2 பேருக்கும் மாறி மாறி விஷ் பண்ணியிருந்தது. அப்போ உண்மையிலேயே விஷ் பண்ண முழு பேருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லைண்ணே வினாக்கட்டு முழிச்சிருந்து அங்கே டைமுக்கு முழிச்சு நீங்கள் விஷ் பண்ணியிருக்கிறீங்க. அதே போல் கிருஷ்ணா குடும்பமும் எல்லாம் சொன்ன மாதிரியே வந்தவங்க அவங்க அண்ணாக்கள் முழு பேரும் எல்லாருமே டைமுக்கு வந்தோம். எல்லாருமே டைமுக்கு ஒரு 5 மணிக்கே வந்துட்டோம். அனுஷியாக்கா விடிய வேலைக்கே வந்துட்டா. அனுஷியாக்கா விடிய வேலைக்கே வந்துட்டா. அவங்க குடும்பத்துக்குள்ளே வேலைக்கு வந்தவரால் தான் அனுஷியாக்கா தான் காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்துட்டானே இல்லை அப்போ 9 மணிக்கெல்லாம் வந்துட்டா. 9 மணிக்கெல்லாம் வந்துட்டா அனுஷியாக்கா வந்து சில வேலையில வந்து உண்மையிலேயே அன்றைக்கு செஞ்சு கொடுத்து அவ தனது முத்தம் எல்லாம் மழை வந்தா அப்புறம் கூட்டினதும் அவ தான் இந்த தண்ணி வந்துடுது மழைக்கு அப்படியே பந்தலுக்குள்ள அரவாசி இலை கஞ்சல் விடிய வந்து தங்கச்சிக்கு அந்த முழுக வார்த்த சடங்குகள் செஞ்சதால இலையில் கஞ்சல் குப்பையில் இருந்தது சொப்பின் பேக்குண்டு. அப்போ அவள் தான் பின்னேரம் கேக் பட்ட டைமுக்கு முத்தம் எல்லாம் கூட்டி ஒரு உதவியா இருந்தது. இன்றைக்கு அவவும் இல்லாட்டி சரி நான் கஷ்டமா போயிருக்கு இனிமே என்ன அப்படி நல்ல ஒரு ஹெல்ப்பிங்காக இருந்தது. உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் பேருக்கு சொல்லி நாங்கள் சிறப்பாக செஞ்சுருந்தாலும் அதை வந்து அந்த கொஞ்சம் பேருமே ஒன்றா சேர்ந்து வந்து சிறப்பாக மாற்றி விட்டது. கேக் வெட்டுறதுக்கு முன்னம் சார்வோக்கா வந்து அந்த ஃபங்க்ஷனை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மாற்றி விட்டா. எங்கள்கிட்ட சுவிஸ்லேருந்து அக்கா கொடுத்து விட்ட சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுகளை கொண்டு வந்து என்ன அவள் சொன்னவா தங்கச்சி தான் பெருமட்டு கடைசியில் பார்த்தா சார்வாக்காவே தங்கச்சியாக வந்துட்டா. அப்போ அந்தளவுக்கு வந்து கேக் வெட்டுறது முதலே நல்ல கிராண்டாக தான் ஓப்பன் ஆகினது. சரி இப்போ எங்கள் தங்கச்சி வந்து கிஃப்ட்டுகளை வந்து ஒவ்வொரு இடத்துக்கு காட்ட போகிறா வந்து அந்த இடத்துக்கு காட்டணும்னு சொல்லி சரி வந்து பாருங்க வீடியோவை தொடர்ந்து. ஸோ இது வந்து என்ன பெரிய ஒரு பேக்காக இருக்குது. என்ன அட்ரஸ் இருக்குது பேக்கில் பார்ப்போம். களுவாஞ்சிக்குடி பாருங்க. களுவாஞ்சிக்குடியிலிருந்து எங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குது. என்ன ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் உண்டு. உண்மையிலே ஒரு மிக பெருமதியான ஒரு பரிசு தான் இந்த பரிசு. அவளை அனுப்பிடாது இருந்தாலும் அவளை முடிஞ்ச அளவுக்கு செய்திருக்கிறாங்க. அதுவும் ஃபீல் பண்ணாதான் கொஞ்சம் செஞ்சுட்டேன். களுவாஞ்சிக்குடியிலேருந்து சரியான இந்த பிறந்த நாள் அண்டே விடிய வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க கொரியர். அனுஷியாக்கா டேம் ஒன்று கொடுத்து விட்டேன். அனுஷியாக்கா அப்போ முதல் வந்து எஸ்கே ஃபேமிலியில வந்து சரியான ஃபேன் ஒரு ஆள். அப்படி இருந்த எங்களோட பழக்கமா இப்போ எங்களோடையும் இணைஞ்சிட்டா. அவ நார்மலா பிடிக்கலாம் இந்த எல்லா யூடியூப்லயும் கமெண்ட்ல வந்து அவங்க கமெண்ட் ஒரு 10 கமெண்ட்ஸ். இப்போ நார்மலாக செத்த வீடு வீடியோ போட்டாலும் என்ன வீடியோ போட்டாலும் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குன்ட்டு அந்த கமெண்ட் வந்து ஒன்று இருக்கும்.
இன்னைக்கு நல்லா இருந்த நல்லா வேளாண்டு சொன்னா பேரும் ஒரு நாளைக்கு எங்களோட வீடியோ போட்டு அடுத்த நிமிஷம் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துடும் நல்லா இருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே அவ்வளவு பாசம் என்ன கொடுத்து வச்சிருக்கோம் அப்படியான உறவுகள் கிடைக்குது. நான் ஃபர்ஸ்ட் குட்டி ஃப்ரேம் உண்டு பாருங்க அழகா எல்லாம் இதுல நான் இருக்க மாட்டேன் நீ எடிட் ஃப்ரேம் உண்டு அடிச்சு கொடுத்துருக்கு நீட்டா இருக்கு எனக்கு கண்ணாடி வச்ச ஃப்ரேம் உண்டு ஏஐ எடிட் எல்லாம் வேற வாசி இதுதான் ஏன் நம்ம ஒரு அந்த நீ இது ஒரு அழகான ட்ரெஸ் உண்டு உடுப்பு அனுப்பியிருக்காள் என்ன எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா தெரியல கலர் நல்லா இருக்கு அதுவும் எனக்கு அளவா எடுத்து கொடுத்துருக்குறா ரைட் ரைட் அது அளவு பார்த்து தான் எடுத்துருக்கு மினக்கட்டு போய் அதுதான் நல்லா இருக்குல்ல மினக்கட்டு போய் ஆள் எடுத்துருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அக்கா இந்த உடுப்பு நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆள் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மெசேஜ் போட்டுடுது முதல்ல அனுப்பிட்டு அண்ணா ஒரு பார்சல் வேற மடுங்கோ உங்களுக்கு பர்த்டே அண்டே வேற கூடிய மாதிரி தான் போட்டிருக்கேன்னு சொல்லி அப்போ நான் ஃபீல் பண்றேன் அதான் கொஞ்சம் அனுப்பிட்டேன் நான் வந்து. அடுத்தது என்ன கொடுத்து விட்டது இதுல வந்து இது வந்து இது பாத்துற வீடியோல முழுசா காட்டில ஒரு வடிவா இது வந்து என்னதான் எடிட் பண்ணிருக்கிற நிலாக்களை வச்சு எங்க பா மோகன்டா காட்டு முன்னுக்கு இருந்து ஒவ்வொரு போட்டோ இந்தியாவில் எடுத்த போட்டோ இது ஜாயின் பண்ணி ரூம்ல கொள்ள நல்லா இருக்கு. இது நானா ஏஐல எடிட் பண்ணது நிலால அக்கா நான் பாஸ்த பத்தி எவ்வளவு மினக்கட்டு எடிட் பண்ணிருக்கிறான் பேர் சும்மா இதெல்லாம் வடிவா இருக்கு என்ன வேண்டும் இதெல்லாம் இந்த போட்டோஸ் நான் நடியட்ட போட்டோ அச்சோ இதெல்லாம் ஏஐ எடிட் கலண்டர் தான் நடியட்ட கலண்டர் அதையும் மினக்கட்டு எடிட் பண்ணிருக்கிறாவே அதுதான் மொத்தம் எத்தனை போட்டோ தெரியல பட் இது கொலவை நல்லா இருக்கும் ரூமுக்குள்ள ஒவ்வொன்றை அகல்ட்டியோ நூல் மாதிரி போட்டு நூல் மாதிரி போட்டா லைட் போட நல்லா நிறைய இருக்கு என்ன போட்டோ அவ எடிட் பண்ணி நாங்க ஒரிஜினல் ஃபேஸ் இது நான் இது ஹார்ட்டுக்குள்ள நிக்கிறேனா இது எதுக்குள்ள வச்சு அதுல கடைசில அவட போட்டோ வருது பட் காட்ட கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ காட்ட கூடாது சரி இதாங்க எடுத்தது நாங்க இந்தியால எடுத்தது இந்தியால இது வந்து நாங்க எடுத்தது ரெட்டி குப்பத்துல வந்து அங்க காணத்தூர் ரெட்டி குப்பத்துல எடுத்தது அவட பிரைவேசி அவட போட்டோ காட்ட கூடாது இது கேஎஃப்சில ஹேப்பி பர்த்டே எழுதிருக்கிற விஷயம் Happy birthday, my sweet sister. Know that you. Happy birthday, my sister. Know that you have very special place in my heart. அவட இதயத்துல எனக்கான எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் இருக்கா. அவளோட முடிஞ்சு. லாஸ்ட் அவட போட்டோ வச்சு தந்திருக்கா அவட ஞாபகத்துக்கு. அவங்க அம்மாடையும் வச்சு தந்திருக்கா. அவன் அம்மாவுக்கு பிடிக்கும். அந்த பிள்ளைக்கு உண்மையிலே அவன் அம்மா ரொம்ப பிடிக்கும். அவன் அம்மா மிஸ் பண்றவாம். ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா நான் சொல்லுவேன் அவன் அம்மா எப்பவுமே அவளோட கூட இருக்கிறான். அழகும் அப்படித்தான். அடுத்தது வந்து எனக்கு பிடிச்ச குட்டி குட்டி திங்ஸ் எங்க பாப்போம். எனக்கு பெரிய பெரிய திங்ஸை விட இதுகள் தான் பிடிக்கும். அதுவும் அவளுக்கு தெரியும். அவதான் அனுப்பிடுவா. என்ன தலைக்கு போடுறேன். மற்றது என்ன இது வந்து தலைக்கு போடுறது. எனக்கு பிடிக்கும் இப்படி எனக்கு குட்டி குட்டி திங்ஸ். அப்புறம் கிளிப்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் கொடுத்துருக்கு. மினக்கடா பேண்ட் சைடுல போய் எல்லாம் பண்ணிதானே. அதுவும் அவசரமா செஞ்சிருக்கறாப்பா. தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஜிமிக்கி தோடு இப்படி நிறைய டிசைன்ல தோடு கொடுத்து விட்டுருக்கா. ஒரே மாதிரி டிசைன்ல கலர்ஸ் வேற. கேர்ள்ஸ் என்றாலே ஜிமிக்கி பிடிக்கும் தான். அவ எடிட் பண்ணிருக்கான். அவட ஆசைக்கு எடிட் பண்ணிருக்கான். அப்ப இதுதான் தாவுக அந்த கிஃப்ட். முதலாவது நபருடைய கிஃப்டை வந்து ஓபன் பண்ணியாச்சு. களுவாஞ்சிக்குடியிலிருந்து வந்த கிஃப்ட் பாசத்தோட வந்து. அப்ப அடுத்த கிஃப்டை வந்து நாங்கள் எடுக்க போறோம். அப்புறம் வந்து எங்கட சுக்கு தம்பி தந்த கிஃப்ட் என்ன ஸ்பெஷல் ஏன் தெரியுமா? எனக்கு எழுதி தந்தவனும் ஹாப்பி பர்த்டே அக்கான்னு எழுதி ஹார்ட் போட்டு சுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே அக்காண்டு எழுதி கொடுத்துருக்கீங்க. கிஃப்ட்டை விட இதுதான். அப்ப அந்த கவரையும் நீங்க வச்சிருக்கணும். அதுதான்
சுக்கு வந்து எனக்கு ஒரு வாட்ச் இது மட்டும் சூப்பரா என்ன வடிவா இருக்கு என்ன டிசைன் நல்லா பேட்டரி போட்டா லைட் எரிய மாதிரி இருக்கு பேட்டரி போட்டா ஓகே இருக்கு லைட் எரியுமா ஓம் போலாம் இருக்கு நான் நினைக்கிறேன் நைட்ல நல்லா இருக்கும் ரேடியம் வெச்ச மாதிரி காட்டுங்க அந்த ரேடியம் வெச்ச மாதிரி இருக்கு அந்த லைட் எரியக்கூடியது மாதிரி நல்லா இருக்கு நைட்ல நல்லா இருக்கு அப்ப இதுதான் சுக்கு தம்பியோட gift அடுத்தது வந்து இது வந்து என் ஃப்ரெண்ட் வந்தது எங்களோட ஒரு ஃப்ரெண்ட் தான் இது அழகான குட்டி சின்ன குட்டி மேசையில் வைக்கக்கூடிய மாதிரி படிக்க என்ன நானே பார்க்க வேண்டிய அப்புறம் இந்த இது வந்து எங்களோட அந்த மேக்கப் வீடியோல ஒரு பிள்ளை வந்து நின்றுது என் ஃப்ரெண்ட் பிள்ளை ஓ கிருஷ்ணா எடுக்க போய் அந்த பிள்ளை அந்த அம்மா கிருஷ்ணா தந்த gift அதுதான் அம்மா தந்த பிரேமங்க அம்மா வந்து காட்டியாச்சு ஸ்பெஷலாக அதே பெக் பண்ணும் அம்மா தந்து அம்மா கூட கொடுத்து நான் கூட பிரேம் எல்லாத்தையும் பெக் பண்ணும் பிரேம் அப்புறம் அவளும் எனக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்கள் தந்திருக்கிறாள் அங்க பாப்போம் ஒரு வாரம் எல்லாம் ஃபேன்சி ஐட்டங்களே எனக்கு பிடிக்கும் வாட்ச் இதுக்கு வந்து இந்த வாட்ச் மணிக்கூடு கொடுத்துருக்குறா இது கிளிப்ஸ் நான் மோஸ்டா இதெல்லாம் வச்சுக்கேன் போயிட்டேன் நான் யூஸ் பண்றதுல நான் வச்சிருப்பேன் பிடிக்கும் அப்ப அவளை என்ன புரிஞ்சு வாங்கி தந்திருக்கேன் தலைக்கு போடுறது ஓ தலைக்கு போறேன் எனக்கு அளவில நான் வச்சிருக்கேன் நிறைய அப்புறம் கியூட்டான கிளிப்ஸ் கிளிப் போல் கொடுத்துருக்கு கிளிப்ஸ் அப்புறம் ஒரு ஜிமிக்கி ஒன்று கொடுத்துருக்கேன் அப்புறம் இது மேசையில் வைக்கிறதுக்கு நல்ல டெடி உண்டு வடிவா இருக்கு பெரிய டெடி இந்த இதுவும் தந்துருக்குறேன் நெக்ஸ்ட் இது அம்மாட ஃப்ரேம் பாருங்க இதுல ஒரு ஸ்பெஷல் ஒன்று கிடக்கு என்ன ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா இது போன வருஷத்துக்கு முதல் வருஷம் எனக்கு அது என்ன வருஷம் இல்ல எனக்கு தொண்டைக்கு ஆபரேஷன் சொல்லி இந்த பர்த்டே அண்டு கூப்பிட்டவே அப்ப பர்த்டே அண்டு நைட்டு திடீர்னு கால் பண்ணி சொன்னவே 2 நாள் கழிச்சு வாங்குவோம் அப்ப அம்மா உடனே ஓடி போய் இந்த சட்டை கஷ்டப்பட்டு எடுத்தவ அதுக்கு பின்னால ஒரு பெரிய கதையே இருக்கு அம்மா சொல்லுங்க அந்த கதை அதனால நம்ம ஃப்ரேம் அடிச்சு தந்தவா அது எனக்கு என்னம்மா சரியான வேதனையோட எடுத்த அந்த ஃப்ரேம் வந்து அதாவது தோட்ட வேலைக்கு போய் என்ன தோட்ட வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல எடுத்து தந்தது உடுப்பு லீசிங்ல எடுத்து தந்த அம்மா எல்லாரும் ஒரு நேரம் நிக்கிறீங்க அடுத்து இது வந்து அம்மாக்கு நித்திர தூக்கம் இது வந்து பிரீதன் அண்ணா கொடுத்து விட்டது யாரு துர்கா அக்கா யார் துர்கா அக்கா கிருஷ்ணனோட அண்ணா டாப் டச் கொடுத்து விட்டுறீங்க அதுவும் எந்த சைஸ் சரியா இந்த சைஸ்ல நிக்குது சும்மா அந்த அக்கா கொடுத்து விட்டுருக்கா பிரீதன் அண்ணா கிருஷ்ணனோட மூத்தண்ணா கொடுத்தது டச் கொடுத்துருக்கு நல்லா எனக்கு பேர் வடிவா தெரியா கணக்கா இருக்கு அதை தைக்கிறவர என்ன தையோட வச்சுக்க எந்த சைஸ் கொடுத்து விட்டுருக்கு துர்கா அக்கா கொண்டு வந்தவா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கிருஷ்ணா அண்ணாண்ட மூத்த அண்ணா பிரேதா அண்ணா வந்து கொடுத்தது அண்டைய தினம் வந்து அவரால் ஜபிக்கலாம் போயிட்டு என்ன சொன்னா அவருடைய தொண்டையெல்லாம் காய்ச்சல் வந்தபடியா இருந்தது அப்ப அங்க பேனோட போடிய அப்ப இருக்கிற பலூன் எல்லாம் குழந்தை குட்டிகளுக்கு தூக்கி கொடுக்குறேன் இது வந்து ஒரு துணி ஒன்றுதானா கனடால இருக்கிற அவளோட அம்மா கொண்டு கனிஷினாண்ட அம்மா அவளும் 12 மணிக்கு விஷ் பண்ணியிருந்தாலும் என் ஃபோன் ஒர்க் ஆகாதால கதைக்கலாம் போச்சு தேங்க்யூ பாப்பா 2 நினைக்கிறேன் இது பார்த்திருப்ப வீடியோல இது வந்து சுவிஸ்ல இருந்து லதா அக்கா கொடுத்த கிஃப்ட் கொஞ்சம் அந்த ஃப்ரேம் இந்த பக்கம் நேரா நிமித்து தெரியுது நேரா நிமித்து ஓகே இப்போ ரைட் ஓகே
சுவிஸ்லேருந்து லதா அக்கா கொடுத்த கிஃப்ட். பார்த்து நல்ல எடிட்டிங்கள் போட்டு கொடுத்து விட்டுருக்கு. அந்த அங்கால வலிச்சு தெரியுது. இப்படி நீங்கள் இப்போதான் தெரியுது நீட்டா. நல்ல நைஸ் எடிட்டிங். பர்த்டே டேட்டில் வந்து ஒரு ஹார்ட் ஒன்று போட்டு கிறிஸ்டினா விஷ் பை கணேஷ் லதா ரெண்டு போட்டு ஒரு பெரிய ஃப்ரேம் உண்டு. எடிட்டிங்லேயே தெரியுது எவ்வளோ பாசம் பண்ணுறேன். நைட்டு போட்ட வீடியோ போட்டாங்க தானே. ஓ, அந்த போட்ட வீடியோக்களும் காட்டியிருந்தோம். நம்மளை 2 மணிக்கே விஷ் பண்ணியிருந்தா நித்திர முடிச்சு அங்கே இருந்த டைமுக்கு. என்ன அதான் அவா மட்டும் இல்லை, நிறைய பேர். அதே மாதிரி சுஜி அக்காவும் வந்து டைமுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தவா. ஹெல்ப் பண்ணுறது பேர் சொல்லலாம் 2-3 பேர். லண்டன்ல இருந்து ஒரு ஆளும் வந்து விஷ் பண்ணது டைமுக்கு. கனடா அதே மாதிரி லண்டன்ல இருந்து ஒரு ஆள் வந்து லண்டன்ல இருக்கிற அந்த மர்ம நபர் வந்து அன்சியாக்கா மூலமா வந்து பரிசுகள் கொடுத்து விட்டுருந்தா. என்ன 2 பேர் சொல்லக்கூடாது. அது ஏன் பேர் சொன்னா வந்து இப்ப தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணி போடுகிறேன். அப்ப அதனால குடுக்கல. அவங்களோட பிரைவசிக்காக சொல்லி இருந்துட்டு யூகேல இருந்தும் ஒரு அக்கா வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா செய்தவா கேள்விங்கள் வந்து சொல்ல முடியாது. அப்ப அப்படி அந்த பேர் சொல்ல குறிப்பிட முடியாத சில ஆட்கள் வந்து விஷ் பண்ணவே அவன் பேர்கள் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்ன வேண்டிய செஞ்சு போகுது. அப்புறம் இந்த இது தெரியும் வீடியோல பார்த்தது ரிங். அதே மாதிரி ஃப்ரேமோட சேர்ந்து இந்த கிஃப்டும் வந்தது. இன்னும் வந்தது என்ன இதயம் வச்சு அழகான ஒரு மோதிரம் ஒன்று தங்கச்சிக்கு வந்தது. ஞாபகம் தங்கச்சின சைஸுக்கு அப்படியே ரெடியா வந்தது. பழைய காட்டு இதயத்துக்குள்ள இந்த சின்ன கல் வச்சிருக்கேன். இதயத்துக்குள்ள சின்ன கல் இதயம் ஒன்று வச்சிருக்கு. அப்போ அந்தளவுக்கு பாசமாக எங்கள் தங்கச்சி கூட சொல்லாமல் இப்படி அனுப்புகிறோம்னு சொல்லி சாரு அக்காட்ட கொடுத்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் மூலமாக வந்து அனுப்பி வச்சிருந்தேன். என்ன இந்த கிஃப்ட் வந்து இங்கே வந்து இப்போ கொஞ்சம் நல்ல பழக்கமாக பழகின கொஞ்ச நாள்லேயே வந்து நல்ல பாசமாக வந்து இருந்துருக்கு. இங்கே வந்து அவங்க ஃபுல்லாக அவங்களோட போய் வந்தாங்க சுத்தினது. அப்போ ஒரு மனுஷர் வந்து பழகிற விதத்தில் தான் இருக்கேன். காசு பணம் முக்கியம் இல்லை, அன்புதான் முக்கியம் இருக்கணும்னு சொல்லி அப்படி சொல்றேன். எஸ்கேனோட ஃபேமிலி வந்ததே இவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்தேன். அந்த உண்மையிலேயே என்ன சொல்றது, சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே வந்தவே ஒருத்தரும் வந்து மிச்சம் வைக்கல. கிருஷ்ணாண்ட எல்லாரும் சேனல்ல வீடியோ போட்டு உண்மையிலேயே தங்கச்சியை வந்து சந்தோஷப்படுத்தினவே. அதே மாதிரி கிருஷ்ணா தண்ட சேனல்ல வீடியோ போட்டவன். அது பெரிய ஒரு பிளஸ்ஸா இருந்த சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களோட ஃபேமிலியில ஒரு பிள்ளையானச்சு வீடியோ போட்டேன். ஹாப்பியா இருந்துச்சு. அப்ப உண்மையிலேயே வந்து இவ்வளவுத்துக்கும் இவ்வளவு கிஃப்ட்டுக்கும் இவ்வளவு பேர் வந்ததுக்கும் இவ்வளவு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்ததுக்கும் ஒரே ஒரு காரணம் யாருன்னு சொன்னா அது அனுஷியாக்கா மட்டும்தான். இந்த குட்டி கிஃப்ட்ல இருந்து பெரிய கிஃப்ட்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் முக்கிய காரணம் அனுஷியாக்கா. எப்பவுமே மறக்க மாட்டோம் நாங்க. ஏண்டா அனுஷியாக்கா தான் சேனலை வந்து துவங்க வச்சு பார்க்க வச்சு போட வச்சு இது எங்களோட பழைய சும்மா ஆக்களை அறிமுகப்படுத்தி விட்டுவேன். இன்றைக்கு எங்களுக்கு வர ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபாக இருக்கட்டும், சேனல் வந்து ஏதோ ஒன்று போகுதுன்றா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்து மூல காரணம் வந்து அனுஷியாக்கா மட்டும்தான். அவள் தான் எங்களுக்கு வந்து சேனலை ஸ்டார்ட் பண்ணி வச்ச வேண்டாம். இந்த எல்லாமே வந்து அவள் தான் செய்யணும் எங்களுக்கு என்ன வந்தாலும். அவன் வந்து விடியவே வந்து அப்படி தங்களோட ஒரு மாதிரி வந்து எல்லாம் செஞ்சுதான். அதே மாதிரி அவள் இந்த 7ஆவதோடையும் அவளுக்கு வந்து என்ன சொல்ற இன்ஃபெக்ஷன் வருத்தம் இருக்கு. அவளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வருத்தத்தோடையும் வந்து மினக்கட்டு பிறந்த நாளுக்கு வர அதுக்கு முதல் நாள் வந்தவன் என்ன கிழமைக்கு ஒருக்காண்டாலும் தேடி வந்துடுவாங்க வீட்டை வந்து. நாங்க போயிலா சூழ்நிலை என்றாலும் யோசிக்க மாட்டோம். நாங்கள் இப்ப சில பேர் யோசிப்பினமாவே வாரில தான் எடுப்பு விவேக்கு பெரிய சீனேன் வாரில் என்று சொல்லி. ஆனா அவ அப்படி இல்லை. நாங்க 3 மாதம் தொடர்ந்து போவாட்டியும் அவ தேடி வருவா. அப்ப அந்த அளவுக்கு வந்து உண்மையிலேயே நல்ல பாச மனுஷியாக்க அம்மாவிலையும் தங்கச்சிலையும் என்ன பர்த்டே ஆண்ட்லயும் வந்து கட்டி பிடிக்க ஆளை பார்த்தவா ஆளையில நாங்க ஏன் ஆளை பார்த்தோம் சந்தோஷம் சொன்னா நாங்க இப்ப யூடியூப் தொடங்காட்டி நாங்க வந்து எங்களுக்குள்ளதானே செலிப்ரேட் பண்ணி பெருசா ஆக்கள் வந்திருக்காங்க, கலக்கலப்பா இருந்திருக்காங்க. எனக்கு இப்படி எல்லாம் கிஃப்ட் வந்தது அதான் அவருக்கு சரியான சந்தோஷம். உண்மையிலே கிஃப்ட் வர்றது கூட பெரிய விஷயம் இல்லை. இவ்வளவு பேர் வந்து உறவுகளுக்காண்டி இருந்து விஷ் பண்ணியிருக்கேன். என்ன யூடியூப்ல இல்லாமல் இவ்வளவு பேர் எங்களுக்காண்டி விஷ் பண்ணியிருந்தது. நிறைய ஆக்கள் விஷ் பண்ணியிருந்தது. விஷ் பண்ண அவ்வளோ பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள். எல்லாருமே வந்து தங்கச்சி தங்கா அம்மான்னு சொல்லி தான் விஷ் பண்ணியிருந்தது. என்ன விஷ் பண்ண தாண்டி அந்த மனசு இருக்கு எல்லாம் நல்லா இருக்கும். அந்த வாழ்த்தி அந்த உள்ளந்தான் பிளஸ்ட். நாங்கள் இப்படி எல்லாம் உறவுகள் கிடைக்க
கிஃப்ட் தந்தவை விட விஷ் பண்ணவைக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். யூடியூப்ல எல்லாரும் அன்பா தான் போட்டிருந்தேன் ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லயும், தங்கா குட்டி தங்கம் அப்படி இப்படி. அப்ப எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்றேன் இந்த இடத்துல. அப்போ மேலே வந்து இவ்வளவு கிஃப்டையும் வந்து அனுப்பி கிஃப்ட் தராமலும் நிறைய பேர் வாயால் வாழ்த்து சொன்னவே, அதே மாதிரி என்ன சொல்கிறது கால் பண்ணி விஷ் பண்ணவே, கமெண்ட் போட்டவே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கு. நம்ம என்ன எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றிகள். அதே போல் உலகத்துக்கும் காரணம் மனுஷியாக தானே. மனுஷியாக தான் காரணம். சத்தமாக கொஞ்சம் இவ்வளவு கிஃப்ட்டுக்கும் இவ்வளவு பெரிய ஒரு அன்புக்கும் மனுஷியாதான் முதல் காரணம். முழுக்க காரணம் சொன்னா ஜான்சனை கஷ்டப்படுத்தி பைபோஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலை தொடங்க வச்சு சப்ஸ்கிரைபர் வர வச்சு எல்லாத்துக்கும் அனுசியாவத்தான் சேரும். உண்மையில வேற யாரும் மட்டும் இப்படி சேனல் துவங்க வச்சு அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு எல்லாம் மினக்கிட மாட்டாங்க. அவே அனுசியா கணச்சிருந்தா அவங்க சேனல்ல எங்களை காட்டி வீடியோக்கள் போட்டுருக்கலாம். ஆனால் நானும் அப்படிதான் சொன்னேன், நீங்கள் உங்களையிலேயே போடுங்க உண்டு. ஆனால் உலகத்துக்கு மினக்கட்டு நாங்களும் ஏதோ ஒரு வகையில் முன்னேறணும். என்ன சிறைச்சாலைக்கு போய் வந்த அப்புறம் என்ன சொல்றது, உண்மையிலேயே அந்த சரியான வறுமை கோட்டுக்கு கீழே போய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க தான் அக்கா நேர வந்து பார்த்து இப்படி கஷ்டப்பட எங்கள் அம்மா தம்பி என்று சொல்லி வற்புறுத்தி சேனலை துவங்க வச்சு ஏதோ ஒரு மாதம் 30,000 20,000 உங்களுக்கு ஒரு யூடியூப்பாளர் வருமானம் வாரத்துக்கு வழிவகுத்து என்று சொன்னால் அது வந்து அனுசியாக தான் சேரும். என்ன அது கூட இல்லாமல் சிறைச்சாலைக்கு போய் வந்தால் நான் இருந்தேன். எங்களுடைய கஷ்டம் வந்து நேரில் பார்த்தது ஒரு ஆள் சொன்னால் அனுசியாக்கா மட்டும்தான். அப்போ அந்த வகையில் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வகையில் வந்து என்ன வந்தாலும் அவருக்கு முதல்கிழமை நன்றி சொல்லணும். என்ன எப்போவுமே நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டுறோம் அவருக்கு. என்ன அப்போ என்ன சரி என்ன சொல்ல போறீங்க? வேறு என்ன இப்போ வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்வோம். என்ன இன்னும் ஒரு அடுத்த நல்ல ஒரு காணொலியில் வந்து உங்களை கட்டாயம் சந்திப்போம். என்ன அது வரைக்கும் உங்கள்கிட்ட நாங்கள் விடைபெறுறோம். நம்ம கதை இங்கே ஒன்று எப்போ வீடியோ போடுவீங்க? இனி எப்பயும் அம்மா இதுவும் தூளுகள் திரிக்க இதண்டேக்க வந்து கட்டாயம் வந்து நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம். என்ன போட முடிச்சு மீண்டும் ஒரு காணொலியில் வந்து மகிழ்ச்சியாக உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களோட நான் ஜான்சன், நான் தேவி. பாய் காட்டுங்க எல்லாருக்கும்.